அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை, வாழ்க வளமுடன். நெட்சன் டிவி நேயர்கள் அனைவருமே ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு மாதமும் நமக்கு நல்ல சப்போர்ட் ஆதரவு கொடுத்துட்டே இருக்கீங்க. அதுவும் வெளிநாட்டு அன்பர்கள்லாம் நிறைய பேர் நமக்கு கால்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஆஸ்திரேலியா, யூஎஸ்ஏ, யூகே எல்லா இடத்துலேருந்து எனக்கு கிளைண்ட் வருதுன்னா உங்கள் சேனல் மூலியமாக தான். அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இப்போ நம்ம இந்த பதிவுக்கு என்ன போகிறோன்னா, நவம்பர் மாதத்துடைய பலாபலன்கள். ஆங்கில மாதமான நவம்பர் 2025 என்ன மாதிரி பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ தமிழ் மாதத்துக்கு அப்படின்னு ஒரு பலாபலன் உண்டுங்க. அது 2 மாத ஆங்கில மாதத்துடைய தொடர்புகள் வரும். அதே போல் தான் நவம்பர் மாதத்தில் தமிழ் மாதத்துடைய 2 மாதத்துடைய தொடர்புகள் வரும். இப்போ ஐப்பசி 15ஆம் தேதி நவம்பர் 1 பிறக்குதுங்க. அதே போல் நவம்பர் 17ஆம் தேதி கார்த்திகை 1ஆம் தேதி பிறக்குது. இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த ஐப்பசி மாதத்தில் நமக்கு நிறைய விஷயங்கள்லாம் நம்ம போன பதிவில் சொன்னோம். இப்போ இந்த பதிவில் நம்ம சொல்ல போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐப்பசி 18ஆம் தேதி, அதாவது 4/11/2025 செவ்வாய் சந்திரன் ஜெயந்தி விழா அப்படின்னு வருதுங்க. இதில் என்னென்னா, நமக்கு செவ்வாய் தோஷம் இருந்தாலும் சந்திர பகவான் நீசமாகவோ, இப்போ நீசம்னா எங்கெங்கன்னா விருச்சிகத்தில் இது மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள், சந்திரன் பாவகிரகத்தோடு சேர்ந்திருந்தாலும் செவ்வாய் பாவகிரகத்தோடு சேர்ந்திருந்தாலும், ஏதாருங்க ராகு, கேது, சனி பகவான் இந்த மாதிரி கிரகச் சேர்க்கையில் இருக்கும் பொழுது நம்ம இந்த வழிபாடு எடுக்கணும் இன்றைக்கி. அதாவது அர்ச்சனை செய்கிறது, சந்திர பகவானுக்கு வெள்ளை பூக்கள் அப்படிங்கும்போது மலர்கள் என்னென்ன வைக்கலாம் அப்படின்னா, மல்லிகைப்பூ, முல்லை, ஜாதி மல்லி, அதே மாதிரி செந்தாமரை, இந்த மாதிரி மலர்களை வச்சு நம்ம வழிபாடு எடுக்கணும். அதிலே வெண்தாமரை வைத்த இன்னொரு சிறப்புங்க. அம்பாளுக்கு வழிபாடு எடுக்கணும். பார்வதி தேவி சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாள் அன்னைக்கு நம்ம வழிபாடு எடுக்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். 2 நெய் தீபம், 2 அப்படிங்கிறது சந்திரனுடைய ஆதிக்கம். நம்ம அந்த பௌர்ணமி வழிபாடெல்லாம் சொல்லுவோம். அதுபோல தான் இந்த செவ்வாய் சந்திர ஜெயந்தியை நம்ம கொண்டாடணும். அது பெண்கள் ரொம்ப அவசியம் கொண்டாடணும். இதில் நிறைய சூட்சுமங்கள் இருக்குது. நீங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் டிஸ்பிளேல என்னோடய ஃபோன் நம்பர் வருது, கேளுங்க. அதே போல் இந்த மாதம் அதிசார குரு பெயர்ச்சி அப்படின்னு வருதுங்க. அதாவது வாக்கிய பஞ்சாங்கப்படி சொல்லியிருந்தோம் போன மாதம். இந்த மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை 7:47 அதிசார குரு பகவான் எங்கே இருந்துடுங்க, மிதுனத்தில் புதனுடைய இடத்துல இருந்து, அதாவது கடகராசிக்கு செல்றார். அப்படி திருக்கணிதப்படி செல்லக்கூடிய இந்த அமைப்பும், இந்த கிரகத்துடைய அதாவது அதிசாரமாக வரக்கூடிய அமைப்பும், அதே போல் கோச்சார கிரகங்களுடைய அமைப்பை வைத்து தான் இந்த மாதத்துடைய பலாபலனை நம்ம துல்லியமாக சொல்ல போகிறோம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன்கள், அதோட பரிகாரமும் சேர்த்து நம்ம கொடுக்க போகிறோம். கும்பராசி நேயர்களே, ரொம்ப அருமையான மாதம் நவம்பர் மாதம். ஏன்னா ஐப்பசியில் நிறைய செலவு, நிறைய தீபாவளி பர்ச்சேஸு, ராகு வேற போட்டு பயங்கர அலைச்சல் மேடம். நிறைய விஷயங்கள் போராடி ஜெயிக்கக்கூடிய விஷயங்கள் வந்துருச்சு. கும்பம்னாவே தலைமைத்துவமாக இருப்போம், நிறைய கெத்தாக இருப்போம், எந்த விஷயத்தையும் நம்ம சாதிச்சிருவோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருந்தாலும், லக்னமாக இருந்தாலும் சரி, ராசியாக இருந்தாலும் சரி. ஏன்னா இந்த விஷயங்களில் அலைச்சல்கள் இருந்தாலும், நமக்கு ராகு இந்த கோச்சார கிரகம் உட்காந்தாலும் உங்கள் ராசிக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குல்லங்க, குணாதிசயங்கள் இருக்குல்ல. அப்போ யார் என்ன பண்ணாலும் சரி, நம்ம ஜெயிச்சு யாரை வேணாலும் தோக்கடிச்சு கொண்டு போகலாம், நமக்குன்னே ஒரு அமைப்பை உண்டாக்கிக்கலாம், நமக்குன்னு ஒரு விஷயத்தை தேடிக்கலாம் அப்படிங்கிற நிறைய உழைக்கும் தன்மையெல்லாம் உங்ககிட்ட இருக்கும். ஏன்னா சனி பகவானுடைய ஆட்சி வீடுங்களாம் 2ஆம் இடத்துல போய் வக்ரம் பெறாரு. அதனால் இப்போ என்னன்னா கொஞ்சம் அப்படியே ஒரு டிலே ஆகிறது, தொழிலில் சின்ன பிரச்சனைகளை சந்திக்கிறது, எதுக்கு எடுத்தாலும் கொஞ்சம் இந்த லேபர்ஸ் பிரச்சனை, வீட்டில் வேலை செய்கிறவங்க கூட பிரச்சனையை பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு தொடர்ந்து உங்களுக்கு ஒரு 6 மாத காலமாக பல பிரச்சனைகளை உண்டாக்கிக்கிட்ட கூட இருந்தாலும் குரு உங்களுக்கு பார்த்துக்கிட்டு இருந்தார். 5ஆம் இடத்துல இருந்துட்டு உங்களை பார்த்துட்டு இருந்தார். ராகு குரு, நான் சொன்னேன் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அம்மா மேடம் எங்கே கேரிங்காக இருக்கேன், நான் எனக்கு ரொம்ப நாள் இல்லை, ஒரு 2 வருஷமாக இது பண்ணிகிட்டு இருந்தேன், நீங்கள் சொன்ன இந்த மாதம் கோயில் போனோம், குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்கு இப்போ
ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ குழந்தைகள் வந்து அந்த 5ஆம் இடங்கக்கூடிய விஷயத்தில் வந்து மிதுனத்தில் இருந்த குரு உங்களுக்கு குழந்தைகள்னால நல்ல பேர், குழந்தைகள்னால நல்ல விஷயங்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் கிடைக்க, இப்போ டெஸ்ட் பேபி கூட கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா ராகு தொடர்பில் வரனால இத்தனை விஷயங்கள் இருக்கும் பொழுது இப்போ இந்த அதிசாரமாக போகக்கூடிய குரு வந்து 6ஆம் இடத்துக்கு போகிறார். அது நல்ல விஷயந்தான். ஏன்னா உச்சம் பெற்று போய் மறைஞ்சாலும் இது எப்படின்னா ஒரு அதாவது தெரியாமல் செஞ்ச தப்புக்கு ஏதாவது சில விஷயங்கள் மாட்டிக்குவீங்க. ஒன்று. 2வது விஷயம் என்னென்னா மறைமுகமான சில எதிர்ப்புகளோ எதிரிகளோ உருவாகக்கூடிய தன்மை கூட இந்த 1.5 மாத காலம் வரலாம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா விழிப்புணர்வாக இருக்கணும். தொழில் சார்ந்து இருக்கலாம், அல்லது குடும்பத்திலேயே சில விஷயங்கள் வந்து சண்டை சச்சரவுகள் வந்து நீங்கள் தேவையில்லாமல் மாட்டிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் வரும். ஏன்னா அந்த அவமானம் கெட்ட பேர் வந்து கொடுக்கக்கூடியது எது அப்படின்னா அந்த சனி பகவான் ராகு தான். அப்போ எதுனா நம்ம ஒரு ஆசைப்படுவோம், அதுக்காக வெறித்தனமாக அதுக்கு போராடுவோம், அந்த விஷயங்கள் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்போம். அந்த விஷயத்துக்காக போராடும் போது என்ன ஆகுனா எது வந்தாலும் நம்ம சமாளிச்சுக்கலாம், எது வந்தாலும் நமக்கு வந்து இது கிடைச்சே தீரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அபிலாசை அப்படிங்கிற இடமே உங்களோட தானே. அதுக்கான லாபத்தை எதிர்நோக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த 6 மாதமாக போராடிட்டு இருப்பீங்க. அப்போ இன்னும் வரக்கூடிய காலம் இந்த நவம்பர்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய அலைச்சல்களை வரலாம், சில கெட்ட பேர் வரலாம், அவமானங்கள் வரலாம். ஏன்னா 7ஆம் இடத்துல கேது, சிம்மத்தில் இருக்கிற கேது சின்னதாக குடும்பத்தை ஒரு ஆட்டி படைக்கும். டைவர்ஸ் பண்ணிக்கிறேன் போ அப்படின்னு வாக்குவாதம், உனக்கு என்ன எனக்கு என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தையிலேயே கூட தடிமனாக நீங்கள் விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பை உண்டு. அப்போ கணவன் மனைவி ஒற்றுமையை யார் பண்ணணும்? நம்ம இதெல்லாம் கேட்டுக்கிறோம். இப்போ இந்த வீடியோ பார்த்து நீங்கள் கேட்டுக்கும் போது என்னாகும், சரி மேடம் சொல்லிட்டாங்க, அப்போ நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சுக்கிரன் நீச்சன்னு சொல்லிட்டாங்க, பணத்தில் சில விஷயங்கள் விரயங்கள் வரும். அப்போ மனைவிக்காக நிறைய செலவுகள் பண்ணினாலும் நமக்கு என்னாகும், சின்ன சின்ன கெட்ட பேர் வாங்கணும். கடை வாங்கி தெரியாமல் மறைச்சி, ஏன்னா தனதுக்காரன் மறையிறான், அப்போ தெரியாமல் கடை வாங்கிறது, 1 லட்சம் வாங்கிட்டேன் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது, அப்புறம் நகையை வந்து அடமானம் வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள், அந்த நீச்சமான விஷயங்கள் நமக்கு மறைமுகமாக செய்யக்கூடிய தூண்டுதலை கொடுத்துரும். என்னோடய வருமானத்துக்கு இதை தான் நான் வந்து செலவு செய்ய முடியும் அப்படிங்கிற பக்குவம், வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படின்னு போயிட்டுருக்குது. கும்பத்துக்கு கவனமாக செலவுகளை கட்டுக்கோப்புக்கு வச்சுக்கணும். அதே போல் சூரியன் நீச்சமாகக்கூடிய அமைப்பும் செவ்வாய் புதன் மற்ற கிரகத்துடைய அமைப்பும் பார்த்திங்கன்னா நீங்கள் வெளிவட்டாரத்தில் கம்யூனிகேஷனில் சில அவமானங்கள் படுறது, சில உறவுகளிடையே சில பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வந்து மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் பேச்சுவார்த்தைனா 2ஆம் இடம் சனி வக்கரம், வார்த்தையை விட்டுட்டு அப்புறம் வந்து நம்ம அள்ள முடியாது. எப்பா 2 அடி அடிச்சிருப்பா, ஏப்பா இப்படி போட்டு திட்டுறீங்க அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ நம்ம வார்த்தை தான் வந்து ஒரு ஜெயிக்கக்கூடிய விஷயத்துக்கு என்னதுங்க, அரசியலாக இருக்கட்டும், பேசுனா தானே ஜெயிக்க முடியும். பேசுனா தானே நம்ம எந்த பேச்சு தொழில் எல்லாமே என்னதுங்க, குரு பகவான் ஆசிரியர் தொழிலேருந்து ஒவ்வொரு விஷயம் நம்ம பேசுனா தான் ஜெயிக்க முடியும். இந்த காலகட்டத்தில் பேசாமல் ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா எடுத்து சொன்னால் கூட புரிய மாட்டேங்குது, அந்த அளவுக்கு மக்கள் வந்து விஷயத்தில் வந்து இருக்காங்க. அப்போ இந்த அரசியல் இந்த மாதிரி துறை சார்ந்து இருக்கிறவங்களுக்கெல்லாம் சின்ன அவமானமோ கெட்ட பேரோ வந்து நம்ம கொஞ்சம் போராடணும், நம்ம கொஞ்சம் அலைச்சல்களுக்கு ஆளாகக்கூடிய அமைப்பு வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. லேபர்ஸ்ட்டை கூட இருக்கிற வேலை செய்கிறவங்கக்கிட்ட கவனமாக பேச்சுவார்த்தை வச்சுக்குங்க. என்ன சொன்னாலும் சரிங்கன்னு போகிறது நல்லது. கும்பராசி நேயர்களுக்கு இந்த மாதம் வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது ராகு உங்களோட இடமே இருக்கனால ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விசேஷமான ஒரு கோயில் அமைப்பு சொல்கிறேன். பண்ணாரி அம்மன் கோயிலுக்கு முடிஞ்சால் போயிட்டு வந்துடுங்க, சிறப்பாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை வந்து, அதாவது ராகு காலத்தில் இருக்கிறாங்க, அது மாதிரி பார்த்துங்க. ஞாயிற்றுக்கிழமைனா ஈவினிங்கு 4 to 6 ராகு காலத்துலேருந்து நீங்கள் வழிபாடிடுங்க, சிறப்பாக இருக்கும். தீபமெல்லாம் எப்படி போடணும்னு கேட்டுக்குங்க. பச்சை நாயகி அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மன் எங்கேன்னு பாருங்கள், நெட்டில் போட்டு உங்கள் ஊர் சைடு இருந்தாலும் சரி அங்கே போய் நீங்கள் வழிபாடு இடுங்க. ஒரு சேலை வாங்கி பச்சை கலரில் வாங்கி வழிபாடு இடுங்க. இந்த டாக்குமெண்ட்டு பிரச்சனை, அதே மாதிரி பூமி சார்ந்த பிரச்சனை, உங்களுக்கு தொழில் சார்ந்த பிரச்சனைலாம் சரியாகும். மேற்கொண்டு டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது, நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.